அனைவருக்கும் வணக்கம். நம்ம பாஜக சார்பில் மெம்பர்ஷிப் டிரைவ் வந்து ரொம்ப ஆக்டிவாக நடந்துட்டு வருது. ஸோ நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழகத்தில் 1 கோடி உறுப்பினர்களை வந்து பாஜகவில் இந்த டிரைவில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு வந்து ஒரு இலக்கை வந்து நிர்ணயிச்சிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு மிஸ்டு கால் நம்பர் வந்து நம்ம மத்திய பாஜக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நம்பருக்கு நம்ம மிஸ்டு கால் கொடுத்தோன்னா நம்ம எஸ்எம்எஸ்க்கு ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல போய் நம்மளுடைய பெயர் போன்ற எதெல்லாம் வந்து மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ் எதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படணுமோ அந்த டேட்டாவெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மெம்பர்ஷிப் கார்டும் ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் மெம்பர்ஷிப் நம்பரும் வந்து அதுலேயே ஜென்ரேட் ஆயிடுது. ஸோ இது வந்து நம்ம தமிழக பாஜகவில் ஒரு வெப்சைட், அதாவது bjptn.com அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா நம்ம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளோட அனைத்து விவரங்களையும் அதில் கொடுத்துட்டு அதுக்கு ஆக்டிவ் மெம்பர் அப்படின்னு ஆகணும்னா இவ்வளோ 50 பேர் வந்து நம்ம இதில் பாஜகவில் இணைச்சாதான் நம்ம வந்து தீவிர உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு டேகை வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து பெறணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெப்சைட் bjptn.com அப்படிங்கிறதுல போய் நம்ம வந்து அதோட டீட்டெயில்ஸ் யாரெல்லாம் நம்ம இணைச்சிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம கொடுத்தாதான் நம்ம வந்து உறுப்பினராக வந்து தீவிர உறுப்பினராக நம்மளை வந்து கட்சி அங்கீகரிப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நியூ மெம்பர்ஷிப் சைன் அப் அப்படின்னு புதுசாக இப்போ ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்க்ரீன் வருது. ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நம்பருக்கு வந்து 8800002024 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து மிஸ்டு கால் கொடுத்த உடனே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும். ஸோ எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் வந்து நீங்கள் பெயர், அதுக்கப்புறம் என்னென்னலாம் வந்து முக்கியமான தகவல்கள் கேட்கப்படுதோ அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் நம்பர் வந்து அதில் வந்து அதுவாகவே வந்து ஜென்ரேட் ஆயிரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி இது பண்ணிட்டீங்க, உங்ககிட்ட ஆல்ரெடி உறுப்பினர் எண் வந்து உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நீங்கள் மிஸ்டு கால் கொடுக்க தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் மிஸ்டு கால் கொடுத்து ஃபர்ஸ்ட் உறுப்பினர் எண்ணை வந்து அதில் தான் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இங்கே இந்த படிவத்தில் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்டார் ரெட் கலர் கொடுத்துருக்கோ அதெல்லாமே கண்டிப்பாக அந்த விவரங்கள் கொடுக்கப்பட வேண்டும். ஸோ மொபைல் நம்பர் இங்கே வந்து ஸ்டார் கொடுக்கறதுனால மொபைல் நம்பர் வந்து இங்கே நீங்கள் கொடுக்கணும். அதே மாதிரி மெம்பர்ஷிப் நம்பரில் இப்போ என்னுடைய மெம்பர்ஷிப் நம்பர் வந்து 10 டிஜிட் நம்பர் வந்து இருக்கு அப்படின்னா என்ன மெம்பர்ஷிப் நம்பர் இருக்கோ அந்த மெம்பர்ஷிப் எக்ஸாக்டா அதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்லாம கரெக்டா அந்த நம்பர் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு உதாரணத்திற்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து 700000111515 இது என்னுடைய நம்பர். ஸோ இந்த மாதிரி இந்த நம்பரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் நம்மளுடைய முழு பெயர், இங்கே வந்து ஃபாதர் தகப்பன் பெயர் ஆர் கணவர் பெயர் அவசியம், அதாவது கொடுக்கணும்னா கொடுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்ரஸ்ஸு, எந்த ஏரியா நீங்கள், அதுக்கப்புறம் எந்த மாவட்டம் நீங்கள், பின்கோடு என்ன, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ரெட் ஸ்டார். அப்புறம் எந்த ஏரியாவை சார்ந்தவங்க, உங்கள் ஏரியா வந்து முனிசிபாலிட்டியில் வருதா, டவுன் பஞ்சாயத்தில் வருதா, கார்பரேஷனில் வருதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ கார்பரேஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் வந்து இப்போ சென்னைன்னு செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ராப் டவுன் மெனுவில் உங்களுக்கு கார்பரேஷன் செலக்ட் பண்ணிட்டா அதை சார்ந்து எந்த கார்பரேஷன் இருக்குன்னு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன வார்டு அப்படின்னு, இப்போ 58வது வார்டு அப்படின்னா அப்புறம் அது எந்த அசம்பிளியில் வருது, இப்போ வில்லிவாக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அதோட பூத் நம்பர். ஸோ பூத் நம்பர் தெரியலன்னா உங்களுடைய எலெக்ஷன் கமிட்டியில் போய் உங்கள் நம்பர் கொடுத்து எலெக்ஷன் கமிட்டி வெப்சைட்டில் போய் நம்பர் கொடுத்து பார்த்தாலும் வரும், இல்லைன்னா உங்களுடைய எலெக்ஷன் கார்டில் இருக்கும். அப்புறம் ஜெண்டர் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய வயது, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், பிறந்த நாள், அதுக்கப்புறம் வந்து ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஃபேஸ்புக் ஐடியெல்லாம் வந்து அவசியம் இல்லை, ஆனால் கொடுக்கணும்னா கொடுக்கலாம். அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கப்புறம் உங்களுடைய என்ன வேலை பார்க்குறீங்க, என்ன கவர்மெண்ட் ஜாபா இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அது, அதுக்கப்புறம் ஆதார் நம்பர், ஓட்டர் ஐடி கண்டிப்பாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து எந்த கேட்டகரியில் வரும், ஓசி, பிசி, எம்பிசி, அது கண்டிப்பாக கொடுக்கணும். கேஸ்ட் வந்து அவசியம் இல்லைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் வந்து ஜென்ரல்னா ஜென்ரல் செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம.
பட் ஆனா வந்து கேட்டகரி இம்பார்ட்டன்ட், ஓசியா எம்பிசியா அப்படி. அப்புறம் எந்த வருஷத்துல நீங்க பாஜகல இணைஞ்சிருந்தீங்க முதல்ல, இது வந்து புதுப்பிக்கிறோம் நம்மளுடைய உறுப்பினரை. பட் நீங்க மெம்பரா இருந்தது முதல்ல இருந்திருக்கும். ஸோ அந்த எந்த வருஷமும் அது பண்ணிட்டு இந்த படிவத்தை வந்து சேவ் கொடுக்கணும். பட் நான் வந்து இங்க கிளியர் கொடுக்குறேன். இது வந்து சேவ் கொடுத்துட்டீங்கன்னா இந்த மெம்பர்ஷிப் சைன் அப் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ இது முடிச்சக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துட்டு முதல்ல எடுத்த உடனே வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க நோ லாகின் த்ரூ ஒன் டைம் பாஸ்வேர்டு அப்படின்னு. இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஓடிபி உங்க மொபைலுக்கு வரும். ஸோ அந்த மொபைலுக்கு வர ஓடிபியை வந்து நீங்க இதுல வந்து கொடுக்கணும். ஸோ நீங்க கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கிரீன்ல வந்து புது பாஸ்வேர்டு அப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். அதுல நீங்க என்ன போகணும்னா, அது புதுசா ஒரு பாஸ்வேர்டு நீங்க கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு வந்து எஸ்எம்எஸ்ல வந்திருக்கு. நான் இப்போ அந்த ஸ்கிரீனையும் காமிக்கிறேன். சப்மிட் கொடுத்து இந்த நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போய் நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு கிரியேட் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ இது கிரியேட் பாஸ்வேர்ட் கண்டிப்பாக கொடுக்கணும். முதல் டைம் யூஸ் பண்ணுறவங்க ஓடிபி மூலியமாக தான் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னோடதுல வந்து ஆல்ரெடி நான் வந்து இதில் பாஸ்வேர்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ அதனால அந்த பாஸ்வேர்டு வந்து போட்டு நான் இப்போ லாகின் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, உங்களுடைய ப்ரொஃபைல் ஆல்ரெடி நீங்கள் சைன் அப் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்கல்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அது வந்து கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்கள் மெம்பர்ஷிப் நம்பர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து அதை ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள் பெயர், உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயினாக வந்து ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் மேண்டேட்டரி ஃபீல் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு உங்களுடைய புகைப்படத்தையும் வந்து இதில் வந்து கொடுத்துட்டு, இப்போ என்னுடைய பேர் வந்து ஜி பிரதீப். ஸோ அதுக்கப்புறம் வந்து மெயினாக கொடுக்க வேண்டிய எல்லா ரெட் கலரில் இருக்கிறதும் எடுத்துட்டேன். இந்த செலக்ட் லொக்காலிட்டி நேமு அப்புறம் கார்பரேஷன் வார்டு வந்து நான் ரேண்டமாக போடுறேன். அதுக்கப்புறம் வந்து எந்த ஏரியா